கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு முறையும் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களை சந்தித்து அப்படியே சிவக்குடும்பத்தின் ஒவ்வொரு அருமை பெருமைகளை, பாடல்களை, தலங்களை அப்படின்னு தரிசனம் பண்ணுறோம். இப்போ ஒரே தலம் அபிராமியின் புகழ் திருக்கடவூரில் அபிராமியின் அருளை பெற இருக்கின்றோம். அபிராமப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி பாடல் 8. ரொம்ப அழகான பாட்டு. இந்த பாட்டு என்னங்க கொடுக்கும்? முதல்ல என்ன தரும்னு சொல்லுங்க. பாரதியாருடைய ஒரு பராசக்தி வழிபாட்டு பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே. எடுத்தா ஒரு காரியம் வெற்றி தான். எடுத்தோம், முயற்சி பண்ணோம், தோத்துட்டோம், அதெல்லாம் கிடையாது. அவ்வளோ முயற்சி, அவ்வளோ ஒரு சின்சியாரிட்டி, ரொம்ப ஒரு உண்மைத்தன்மை, அதற்கான உழைப்பு, நம்பிக்கைன்னு வச்சு எடுத்த காரியம் யாவினும் வெற்றி. சரி, எல்லாம் போட்டோம், ஆனால் வெற்றி பெறலையே. அப்போ அங்கே என்ன தேவை? ஒரு அருள் தேவை. என்னதான் நம்ம முயற்சி இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருமா? அப்போ ஒரு அருள் தேவை. அப்படி ஒரு அருள் கிடைக்க, வெற்றி வாழ்க்கையில் நிச்சயம், இந்த ஒரு காரியம் எடுக்கிறேன், இது வெற்றியில தான் முடியணும் அப்படின்றதுக்கான ஒரு பாடல்னா பாடல் 8. இந்த பாடலை படியுங்கள். எக்ஸாமோ வேலையோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், வெற்றி நிச்சயம். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள், மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை, ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. இதுதான் ரொம்ப அழகான ஒரு பாடல். என்னுடைய பாசத்தொடர், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா, என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள். சிவந்த அழகியா இருக்கிறவன் என்ன பண்ணுவா? பாசம் இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. புரியல? தாமரை இலையில் ஒரு நீர் துளி எப்படி இருக்கும்னா, ஈரமாலாம் இருக்காது இலை, ஆனால் அந்த நீர் அங்கே தான் இருக்கும். ஒட்டும் ஒட்டாது, ஒட்டும் ஒட்டாது. அதுபோல தன்மையில தான் அந்த தாமரை இலை அங்கே இருக்கும். தாமரை இலையில் நீர் இருக்கும். அது போல நம்முடைய பாசம். இப்போ நம்ம கணவன், அம்மா, அப்பா, ரொம்பவே குழந்தைங்க மேலே இருக்கே, இதெல்லாம் இருக்கணும். ஆனால் வயசான காலத்தில் அவங்க அது பண்ணலை, இது பண்ணலை, நான் எவ்வளோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. வந்தோம், கடமையை முடித்தோம், என்னால் வந்த கருவிகள் அவர்கள், நான் இங்கே ஒரு கருவி தான், என்னால் வந்த உயிர்கள் அவர்கள், இவ்வளவு தான் இருக்கணும். அப்படி பாசத்தை விட்டு இருக்க முடியுமா? இருக்கணும். ஏன்னா குளக்கரையில் கூட ஒரு பச்சையாக படர்ந்துருக்கும் படித்துறையில், அதுக்கு பேர் பாசின்னு பேர். அது வழுக்கி விட்டுடும். அப்போ பாசமும் வழுக்கி விட்டுடும், வாழ்க்கையில் அந்த பாசியும் வழுக்கி விட்டுடும். அதனால் பாசத்தை விடணும்ல. ஒரு சமயத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை மேலே பாசம், அது நம்மளை நிந்திச்சாலும் அந்த பாசம் இதெல்லாம் போக மாட்டேங்குது. வயசான காலத்தில் எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறவங்க பாசத்தால் அடிபட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். செல்வம் கூட இருக்கும், அடுத்த வேளை உணவு கூட இருக்கும், ஆனால் என் மகன் என்னை பார்க்கல, என் மகள், அந்த ஒரு பாசத்தால் வர வலிகள் ரொம்ப ஜாஸ்தியம். அந்த மாதிரி வலிகளையும் வேறறுப்பவள் யார் என்றால் பராசக்தியானவள். பாசமே இல்லைன்னா நினைப்போம், நான் எல்லாம் திறந்துட்டேன், எனக்கு எது மேலேயும் ஈடுபாடு இல்லைன்னு நினைப்போம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அவதூத சுவாமிகள் அப்படின்னா தனக்கான ஒரு துணி கூட வச்சுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சுவாமி என்ன பண்ணுறாரு, அந்த ஓடு இருக்குல்ல, தன்னுடைய ஓடு, அது பூனைங்க தள்ளி தள்ளி இது பண்ணுது. பூனைகள் ரொம்ப அந்த ஓடை உடைச்சிரும். அந்த ஓடு மேலேயும் அவருக்கு பற்று இருக்கக்கூடாது. அந்த ஓடு அந்த பூனைங்கள்லாம் தள்ளி தள்ளி பண்ணுதேன்னு பூனையை பயமுறுத்த ஒரு நாய். நாய்க்கு பால் கொடுக்கணும், அதுக்காக ஒரு சின்ன பசுவை பராமரிக்கணும்னு அது கண்ணு, அதுக்கான காலைன்னு வரும் பொழுது அதுக்கான ஒரு வீடு, இதெல்லாம் வந்துட்டோன்னே இதை பராமரிக்க ஒரு சேவகி. கொஞ்ச நாள் கழித்து சேவகியே கல்யாணம். தன்னுடைய நிலையில்லாத ஒரு ஓட்டை காப்பாற்றணும்னு பற்றற்ற ஒரு துறவி பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தனாகவே மாறிட்டார். இது இல்லை பக்தி. அப்போ எந்த சமயத்தில் நமக்கான அனாவசிய பாசத்தை அறுக்கணுன்றது அவளுக்கு தெரியும். பாசத்தால் உறவுகளால் வலி ஏற்படாமல் பார்த்துப்பானா அதுதான் அம்பாள். அப்பேற்பட்ட அம்பாள் மகிடன் தலைமேல் எங்கே இருக்கா? மகிஷாசுரன் தலை மேலே நிற்பான். நமக்கு இருக்கிற ஈகோவெல்லாம் அடக்கி நமக்கான நன்மைகளை செய்து வெற்றி தருபவள் மகிடன் தலைமேல் அறியாமையை போக்குபவள் பராசக்தி. அங்கே நிற்கும் அந்தரியாமையா மனசுல இருக்கிறவ
நீலினா காளியின் நிலம். காளி இருக்கால, மகாகாளி, அவளுடைய நிறம் நீல நிறம். அழியாத கன்னிகை, அவள் சுவாமியோடையும் இருப்பா, நித்திய சுமங்கலியும் அவள் தான் கன்னியா. அதனால தான் அவள் மட்டுமே சப்தகன்னிகளை உருவாக்கினா. சுவாமி கூட இல்லை, புணர்ந்து இல்லை, சுவாமி கூட இல்லாமல் அவள் மட்டுமே என்ன பண்ணாலாம், பிராமி, கௌமாரி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, வாராகி, இந்திராணி, இப்படி இத்தனை சாமுண்டின்னு சப்தகன்னிகளை ஒருத்தி கன்னியா இருந்தே கொடுத்தா 7 குழந்தைகளை. அப்பா அவ அழியாத கன்னிகை. ஆரணத்தோன் கம்தரி. என்ன ஆரணம்னா வேதம். வேதம் சொல்லும் பிரம்மனுடைய கபாலம் அவ கையில உண்டு. பிரம்மாக்கு 5 தலையாம். ஒரு தடவை சுவாமி என்ன பண்ணாராம், ஆணவத்தை அடக்க ஒரு தலையை கிள்ளி எடுத்தாராம். சுவாமி கை, சிவபெருமான் கையில பிரம்ம கபாலம் இருக்கும், அதனால தான் சுவாமி பேரு கபாலின்னு பேரு. சுவாமி கிட்ட எப்படியெல்லாம் வடிவம் இருக்கோ அதே மாதிரி அம்பாள், அவ கையிலையும் ஆரணம், வேதங்கள் சொன்ன பிரம்ம கை, அவனுடைய கபாலம் இருக்குமா, அதனால ஆரணத்தும் கம்தரி அப்படின்ற வார்த்தையில சொல்றார். கை தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. அவளுடைய அழகான மலர்த்தாளை என்னுடைய கருத்தில் நினைத்தால் எனக்குள் இருக்கும் அறியாமையை அடக்கி தேவையற்ற அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீக்கி நான் நியாயமாக உழைக்கும் நல்ல காரியங்களை அம்பிகையானவள் வெற்றி பெறச் செய்வாள் என்ற சிந்தனையோடு 8ஆம் பாடல் நிறைவு செய்கின்றோம். நிறைய தடவை இந்த பாடலை படியுங்கள். நினைத்த காரியங்கள் நிறைவேறட்டும், உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையட்டும். நன்றி, வணக்கம்.